வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 138 ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 2, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஒரே நாளில் மாணவர்களின் மதிப்பை உணர்த்திய திறமை திருவிழா ஓலையூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமையன்று அரியலூர் மாவட்டம் ஓலையூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் நல்லூர் வட்டத்தின் திறமை திருவிழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட 200 மாணவர்களில் 120 மாணவர்களின் தனித்திறமையை பள்ளியில் உள்ள அனைவரும் அறிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த 120 மாணவர்களும் கூட தாங்கள் திறமையானவர்கள் என்பதை உணர்ந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். திறமை திருவிழாவை நடத்துவதற்காக சென்னையில் இருந்து வந்த பொறுப்பாளர்களை ஆசிரியரே பேருந்து நிலையம் வந்து அழைத்து சென்றது திறமை திருவிழா பற்றிய ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பை அறிய முடிந்தது. காலை இறைவணக்கம் கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் நல்லூர் வட்டம் பற்றி விரிவாக கூறியது நல்ல தொடக்கம். அதனைத் தொடர்ந்து மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடலை மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் வழிநடத்தினார். அதில் 7 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். அடுத்து ஆரவாரத்துடன் மாணவர்கள் திறமை திருவிழாவில் கலந்து கொள்ள தயாரானார்கள். மாணவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளரும் அப்பள்ளியின் கணித ஆசிரியருமான திருப்பதி அவர்கள் தகவல் பலகையில் போட்டிகளின் தகவல்களை பதிவு செய்தார். பல்வேறு போட்டிகளுக்கும் பொறுப்பாளர்களாக பாரதி இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் மற்றும் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் தயாரானார்கள். திறமை திருவிழாவில் இடம்பெற்ற போட்டிகள்: போட்டிகள் முடிந்து மதிய உணவிற்கு பின் பரிசளிப்பு விழாவில் தலைமை ஆசிரியர்கள் சுவாரஸ்யமாக நிகழ்ச்சியின் அனுபவத்தை பகிர்ந்தனர். அப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திருமதி விஜயா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது தமது பள்ளியிலும் இத்திறமை திருவிழாவை நடத்த விரும்புவதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. மாணவர்கள் தங்களது அனுபவத்தை கூறும்போது மீண்டும் இது எப்போது நடக்கும் என்ற கேள்வியை முன்வைத்தனர். ஒரு நாள் முழுவதும் ஜாலியாக இருந்ததாகவும் கூறினர். போட்டிகள் நடத்தியதில் பாரதி இன்ஸ்டிடியூட் ஆசிரியர் திருமதி வனஜா அவர்கள் முழு புரிதலுடன் மாணவர்களை வழிநடத்தியது மிகவும் பாராட்டத்தக்கது. பொறுப்பாளர்களுக்கு பள்ளியில் ஆசிரியர்களே முன்வந்து பாரம்பரிய உணவு வகைகளை சமைத்து வழங்கியது நெகிழ்ச்சியான தருணம் என்று ஆசிரியர் திரு திருப்பதி தெரிவித்தார். உள்ளாட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்த இளைஞர்கள் ஆர்வம். ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு சொல்லி என்னுடைய அம்மா வார்டு மெம்பருக்கு நிற்கும் போது அவங்களால ஓட்டு வாங்க முடியும். சொந்த ஊர்ல சொந்த ஜாதியில். ஏன்னா இவன் காசு வாங்காதவன், இவன் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிற ஒரு கட்டம் அங்க வந்து. அப்போ இதையெல்லாம் தாண்டி சமூக மாற்றம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நல்லூர் வட்டம்ல தான் ஒரு சரியான பதில் இருந்துச்சு. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்துறது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களை மாதிரி இவரை மாதிரி இப்போ இங்க இருக்கிற படித்தவர்களை போல தரமாக சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு ஊராட்சி தலைவரால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது சாத்தியம். அது ஒரு துறையில கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறோம், நான் படிச்சிருக்கேன், என்னால ஒரு துறையில தான் வேலை செய்ய முடியும். ஆனா
நல்ல படித்த பண்பாடுள்ள புரிதல் உள்ள ஊராட்சி தலைவரால அந்த ஊராட்சிக்குள்ள இருக்கிற எல்லா துறைகளிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதை எனக்கு அதனுடைய நடைமுறை சாத்தியக்கூறுகளை விளக்குறதே இவங்க நல்லூர் வட்டத்தில். திண்டுக்கல்லில் நடைபெற்ற நல்லூர் வட்டத்தின் சிறப்பு சந்திப்பில் அருணா அவர்களின் பேச்சு இளைஞர்களுக்கு உத்வேகமும் நம்பிக்கையும் அளிப்பதாக இருந்ததாக திரு நாகராஜன் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். திண்டுக்கல் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் ஹோண்டா டீலருக்கும் திண்டிமாவனம் தொண்டு நிறுவனத்தின் தலைவருமான திரு முருகேசன் அவர்களுடனும், அடுத்ததாக இயற்கை விவசாயம், ஹோட்டல், இயற்கை அங்காடி, அரசு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் ஆகியவற்றின் உரிமையாளரான திரு சுகுமாரன் அவர்களை அவர்களது அலுவலகங்களிலும், அடுத்ததாக செல்வி அருணா அவர்களை அவர்களது இல்லத்திலும் சந்தித்து அவர் தமது இல்லத்தை மிகவும் நேசித்து பராமரித்து வருவது மிகவும் பாராட்டத்தக்கது என்று நல்லூர் வட்டம் திரு பாலு தெரிவித்தார். திருவள்ளூர் அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றிய திருமதி யோகேஸ்வரி MA B.Ed அவர்களுக்கு ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் அவரது அர்ப்பணிப்புடன் கூடிய பணியினை நினைவு கூர்ந்து பாராட்டி கௌரவித்து பிரியா விடையளித்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.